குதிரை பேரம் நடத்துறீங்களா நாளைக்கு நிகழ்ச்சியில அப்படின்னு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு. அதுல எனக்கு வருத்தம். டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்காம இருந்திருந்தா நிச்சயம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தனி பாசம் உண்டு. இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். வெறும் 1% வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் கலைஞர் அவர்களை போய் பார்க்கும்பொழுது, கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரல அப்படின்னு எந்த விதமான வருத்தமும் அவருடைய மனசுல இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு, அதுல எனக்கு வருத்தம் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது குறிப்பிட்டு பேசினார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மீது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு, பெரியவர் சங்கரையா போன்றவங்க மீது கலைஞர் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லானாலும் சரி, அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் வழியில் எங்களுடைய தலைவர், கழக தலைவர் அவர்களும் எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர் மீது தனி பாசம் கொண்டவர், மரியாதை கொண்டவர். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை அடிக்கடி சந்திப்பதை வழக்கமாக வச்சிருந்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். குறிப்பா நல்லக்கண்ணு ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டுக்கு முதல்ல போய் அவருடைய வாழ்த்துக்களை முதல்ல பெறக்கூடியவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய மிக உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதையும் வழங்கி பெருமைப்படுத்தியவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைஞ்சப்போ அவருக்கு முழு அரசு மரியாதையும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். அப்பொழுது பால் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயா நல்லக்கண்ணுடைய உடலுக்கு அப்போ முதலமைச்சராக இருந்த எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு வணக்கம் செலுத்திய அந்த காட்சியை நிச்சயம் யாராலும் மறந்திருக்க முடியாது. நானும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பலமுறை சந்தித்திருக்கின்றேன். 2021 ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் முதல்ல போய் வாழ்த்து பெற்றது ஐயா நல்லக்கண்ணு அவர்களிடம் தான். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல யாரை சந்தித்தாலும் புத்தகங்கள் கொடுப்பார், புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார். நானும் அவர்கிட்ட போய் புத்தகங்கள் கொடுத்தேன், அவர் என்கிட்ட புத்தகங்கள் பரிமாறிக்கொண்டார். நிறைய அரசியல் பேசுவார், பல அறிவுரைகளையும் சொல்லியிருக்கின்றார். அதே போல் இங்கே தோழர் பகுவுடைய அம்மாட்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் புத்தகத்தையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு புத்தகத்தை கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இளைஞரணி, திமுக இளைஞரணி சார்பாக நாங்களும் ஒரு பதிப்பகத்தை நடத்தி வருகின்றோம். அதற்கு நான் பதிப்பாளர். அந்த வகையில் ஒரு பதிப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் மிகுந்த பெருமையாக கருதுகின்றேன். தோழர் பகு இந்த புத்தகத்திற்காக நிறைய உழைச்சிருக்கிறாரு. திணைநில வாசிகளுக்கும் கழக இளைஞரனுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே தோழர் பகு அவர்கள் குறிப்பிட்டது போல இளைஞரணியுடைய அனைத்து நிகழ்ச்சியிலையும் திணைநில வாசிகளுடைய அந்த நாடகம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அது சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, அறிவு திருவிழா, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியாக திணைநில வாசிகளுடைய கலை நிகழ்ச்சி நிச்சயம் இடம்பெற்றிருக்கிறோம். தோழர் பகு ஒரு சிறந்த எழுத்தாளர், நாடக இயக்குனர், பயிற்சியாளர், LGBT மக்களுடைய உரிமைக்கான குரலாக இருப்பவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி குழந்தைகள், பெரியவர்கள், மலைவாழ் மக்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நாடகக்கலை சம்பந்தமான பயிற்சிகளை தொடர்ந்து சிறப்பாக கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த இன்னைக்கு புத்தகத்தில்
எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் பல ஆயிரம் பிரதிகள் விற்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா நல்லக்கண்ணுடைய புகழ் ஓங்கட்டும். உதவும் கைகள் அறக்கட்டளை தோழர் பகு உள்ளிட்ட திரைநிலவாசிகள் அமைப்பைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.